கொலை செய்ய சென்னையில் இருந்து விழுப்புரத்திற்கு சென்ற இளைஞர் தூங்கிக் கொண்டிருந்த கூலி தொழிலாளியின் தலையை பிளந்த கடப்பாரை. போக்சோ வழக்கில் சிக்கிய மகனின் வெறி செயல். முட்புதருக்குள் மறைந்திருந்தவன் சிக்கியது எப்படி, நடந்தது என்ன? சேவல் கூவ போற விடியற் காலை நேரம். ஊரே நிசப்தமா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு சாமி கண்ணு வீட்டுல இருந்து அலறல் சத்தம் கேட்டுச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஓடி வந்து பாக்குறப்ப சாமி கண்ணு ரத்த வெள்ளத்துல கிடந்தாரு. வீட்டுல இருந்த சாமி கண்ணுவுக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியாம பேதலிச்சு போய் நின்னு இருக்காங்க மனைவி பரமேஸ்வரி. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் வீட்டை சுத்தி ஏதாச்சும் தடயம் கிடைக்குமான்னு தேடி பார்க்க முட்புதருக்குள்ள முதலை போல சாமி கண்ணுவோட மகன் ஐயனார் பதுங்கி இருந்தது தெரிய வந்துச்சு. போலீஸ பார்த்து திருட்டு மொழி முழிச்ச ஐயனாரை சுத்தி வளைச்சு பிடிச்ச போலீஸ் அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அதுலதான் சாமி கண்ணு ஏன் கொலை செய்யப்பட்டாரு, என்ன காரணம் அப்படிங்கிற முழு விவரமும் தெரிய வந்துச்சு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அடுத்த மட்டப்பாறை பகுதியைச் சேர்ந்த 65 வயசான சாமி கண்ணு ஒரு கூலி தொழிலாளி. நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த சாமி கண்ணு முதல்ல குப்பு அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. குப்பு 25 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த போன நிலையில ரெண்டாவதா பரமேஸ்வரின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. குப்புவுக்கும் பரமேஸ்வரிக்கும் 3 மகள்களும் ஒரு மகனும் பிறக்க சில ஆண்டுகள் கழிச்சு ஏற்கனவே திருமணமான மலர் அப்படிங்கிற பொண்ணை 3ஆவதா கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு சாமி கண்ணு. மலருக்கும் சாமி கண்ணுவுக்கும் பிறந்தவன் தான் இந்த ஐயனார். ஒரு கட்டத்துல ரொம்ப நோய்வாய்ப்பட்டு மலரும் இறந்த விட ஐயனார் தடம் மாறி தற்போது அப்பாவையே கொலை செய்யற நிலைக்கு வந்திருக்கான். அம்மா இறந்து போக அப்பாவோட ஆதரவும் இல்லாத ஐயனார் மேல்மலையனூர்ல இருந்து சென்னைக்கு ஓடி வந்து பல்லாவரத்துல தங்கி கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். பொறுப்பில்லாம சுற்றி தெரிஞ்ச ஐயனார் செங்கல்பட்டுல தன்னோட தாய்மாமன் மகளான 14 வயசு சிறுமிய தன்னோட காதல் வலையில விழ வச்சதா சொல்லப்படுது. 14 வயசு சிறுமின்னு கூட பார்க்காம ஐயனார் அடிக்கடி தனது இச்சையை தீர்த்துக்கிட்டதா சொல்லப்படுது. பின் விளைவுகளை யோசிக்காம முறைமைக்காரன் தானே அப்படின்னு யோசிச்சு சிறுமி அலட்சியமாய் இருக்க எல்லைய மீறி நெருக்கம் காரணமா சிறுமி கர்ப்பமானதா சொல்லப்படுது. 14 வயசு சிறுமிய கர்ப்பமாக்கிய ஐயனார் என்ன செய்யறதுன்னு தெரியாம கருவை கலைக்க முடிவு செஞ்சு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்கான். ஆனா மருத்துவமனையில சிறுமியோட உண்மையான வயசு விவரம் தெரிய வர விஷயம் போலீஸோட கவனத்துக்கு வந்திருக்கு. சிறுமிய பாலியல் ரீதியா பயன்படுத்தி கர்ப்பமாக்கி சட்டவிரோதமா கருவை கலைக்க முயன்றது உறுதியானதுக்கு அப்புறம் செங்கல்பட்டுல ஐயனார் மேல போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தான் மேல போக்சோ வழக்கு பாஞ்சதும் தலைமறைவாகி பதுங்கி இருக்கா ஐயனார். இதுக்கு நடுவுல தான் சாமி கண்ணுவோட 2வது மனைவிக்கு பிறந்த மகனான வீரபத்திரன் சாலை விபத்துல இறந்துட்டாரு. சாலை விபத்துல வீரபத்திரன் இறந்ததால காப்பீடு பணம் 8 லட்சம் ரூபாய் பரமேஸ்வரிக்கு வந்திருக்கு. அப்பா கையில லட்சமா காசு வந்தது ஐயனாருக்கு தெரிய வர இங்கிருந்துதான் பிரச்சனையும் தொடங்கி இருக்கு. போக்சோ வழக்குல சிக்கி வெளியில வர முடியாம திணறிக்கிட்டு இருந்த ஐயனார் அப்பா சாமி கண்ணு கிட்ட காசு கேட்டிருக்கான். அண்ணன் இறந்ததுக்கான இன்சூரன்ஸ் பணம் வந்துச்சுன்னு தெரிஞ்சே ஐயனார் காசு கேட்க சாமி கண்ணு காசு கொடுக்க மறுத்து இருக்காரு. வந்த காசுல இடம் வாங்கி வீடு கட்டிட்டேன்னு சாமி கண்ணு கைய வரிக்க அப்பா மேல ஐயனாருக்கு எரிச்சல் வந்திருக்கு. அடிக்கடி செல்போன்ல காசு கேட்டு டார்ச்சர் பண்ணுறத வாடிக்கையா வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் ஐயனார். குறிப்பா ராத்திரி நேரத்துல குடிபோதையில சாமி கண்ணுக்கு போன்ல அழைச்சி கண்டபடி ஆபாசமா வசை பாடவும் செஞ்சிருக்கான் ஐயனார். அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் நடுவுல செல்போன்லயே சண்டை வெடிச்சிருக்கு. வழக்கம் போல மகன் ஐயனாரை திட்டிட்டு கோபமா போனை கட் பண்ணியிருக்காரு சாமி கண்ணு. அப்பா சாமி கண்ணு பேசின வார்த்தையை கேட்டு டென்ஷனான ஐயனார் சென்னையிலிருந்து பைக்கிலேயே விழுப்புரம் மேல்மலையனூருக்கு போயிருக்கான். வீட்டுக்கு போன ஐயனார் அங்கிருந்த கடப்பாரியை எடுத்து தூங்கிக்கிட்டு இருந்த சாமி கண்ணு தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்கான். தன்னோட கண் முன்னாடியே கணவன் கடப்பாறையால் அடிச்சு கொலை செய்யப்பட்டதை பார்த்து பரமேஸ்வரி அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. கடப்பாறையால அடித்து ரத்தம் தெறிக்க தெறிக்க சாமி கண்ணு துடிச்சிட்டு இருக்க பெத்த தகப்பன்னு பாவம் கூட பார்க்காம அப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு பின்னாடி இருந்த முட்புதர்ல பதுங்கி இருக்கான். அப்பதான் போலீஸ் வந்து ஐயனாரை கைது பண்ணியிருக்காங்க.
தாய்மாமன் மகளான 14 வயசு சிறுமியை சீரழிச்சது மட்டும் இல்லாம போக்சோ வழக்க நடத்த காசு கொடுக்கலன்னு சொல்லி தந்தைய கடப்பாறையால அடிச்சு கொன்ன ஐயனாரை கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க போலீஸ்.